வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது தொடர்ந்து இந்த 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரை 2 பதிவுகள் முடிந்திருக்கிறது. இன்று இந்த 3ஆம் பதிவில் உள்ள ஸ்லோகங்களை நாம் பார்ப்போம். பதிவிற்குள் போவதற்கு முன்பாக பராசரர் இந்த 7ஆம் பாவகத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது இந்த அனைத்து பாவகங்களுக்குமான ஒரு முன்னுரை அத்தியாயம் என்பது போன்ற ஒரு அத்தியாயத்தில் பராசரர் விளக்கும் பொழுது இந்த 7ஆம் பாவகத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக ஸ்வதேகஸ்ய மரணம் என்பதாக அந்த சொல் பயன்பட்டிருந்தது. எனவே ஒருவருடைய சொந்த, அதாவது பூத உடலுடைய இறப்பு என்பது 7ஆம் பாவகத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியம் என்பதும் இன்றியமையாதது நாம் புரிந்து கொள்வது. இன்று நாம் பெரும்பாலும் சரஸ்திர உபய லக்னங்களுக்கு வெவ்வேறு விதமான மாரகஸ்தானங்கள் என்பதை வெவ்வேறு விதமாக பலரும் பயன்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. பராசரர் இந்த 3 லக்னங்களுக்கும் 3 விதமான லக்னங்களுக்கும் வேறுபட்ட மாரகஸ்தானங்களை சொல்லவில்லை என்பது ஒரு முக்கியமான புரிதல். அனைத்து லக்னங்களுக்குமே 2 மற்றும் 7ஆம் பாவகங்கள் மாரக வீடுகள் என்பதாகவே பராசரர் சொல்லியிருக்கிறார். எனவே சரம், சிரம், உபயம் எதுவாக இருந்தாலும் 2 மற்றும் 7ஆம் பாவகங்கள் மாரகத்தை தரும் என்பது நாம் புரிந்து கொள்வது இன்றியமையாதது. எனவே இந்த 7ஆம் பாவகத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமாக நாம் புரிந்து கொள்வது, எப்படி நாம் மனைவி, வெளிநாட்டு வாழ்க்கை என்று பல்வேறு விதமாக நாம் இந்த 7ஆம் பாவகத்தை புரிந்து கொள்கிறோமோ, அதே போல இந்த மரணம் என்பதையும் 7ஆம் பாவகம் மூலமாகவே நாம் தேட வேண்டும் ஜாதகங்களில் என்ற புரிதல் இன்றியமையாதது. வாருங்கள், இத்துடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். சென்ற பதிவில் நாம் ஸ்லோகங்கள் 15 வரை பார்த்து முடித்திருந்தோம். இப்பொழுது ஸ்லோகம் 16 மற்றும் 17ஆம் ஸ்லோகத்தை இந்த பதிவின் முதல் ஸ்லோகமாக பார்ப்போம். இதே ஸ்லோகத்தின், அதாவது 16ஆம் ஸ்லோகம் தாராச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக் போன்றவருடைய நூலில் இல்லை. ஆனால் 17ஆவது ஸ்லோகம் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் சற்றே வேறுபட்ட வடிவில் இருக்கிறது. கலத்ரே தத் பதௌ வாபி பாபக்ரஹ சமன்விதே பாரியாஹானிம் வதே தஸ்ய நிர்பலேச்ச விசேஷதஹ ஷஷ்டாஷ்டம வியயஸ்தானே மதேஷோ துர்பலோ யதி நீச்சராஷிகதோ வாபி தாரணாசம் வினிர்திஷேத் கலத்ரநாதே ரிபு நீச்ச சம்ஸ்தே மூடோ அத்வா பாப நிரீக்ஷிதே வா கலத்ரபே பாபயுதே ச திருஷ்டே கலத்ரஹானிம் பிரவதந்தி சந்தக. கலத்ரே 7ஆம் பாவகத்திலோ அல்லது 7ஆம் பாவகத்தில் தத் பதௌ வா அபி, தத் பத என்ற சொல்லுக்கு அதிபதி என்பதான பொருள் வரும். எனவே அந்த 7ஆம் பாவக அதிபதி தத் பதௌ வா அபி. எனவே 7ஆம் பாவகத்தில் அல்லது 7ஆம் பாவக அதிபதியுடன் பாபகிரக சமன்வித்தே, இயற்கை பாவர் சேர்ந்திருக்க, பாரியா ஹானிம், மனைவிக்கு ஹானி என்பது தீமை என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே மனைவிக்கு அல்லது கணவனுக்கு தீமை வதேத் சொல்லப்பட வேண்டும். தஸ்ய அவருடைய, நிர்பலேச்ச அந்த 7ஆம் பாவகமோ அல்லது அந்த 7ஆம் பாவக அதிபதியுடன் இணைந்திருக்கின்ற பாவர் பலம் குன்றி இருந்தால், வலிமையும் குறைந்திருந்தால், விசேஷத்தக முக்கியமாக அல்லது நிச்சயமாக என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 17ஆம் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஷஷ்டாஷ்டம வியயஸ்தானே 6, 8, 12ஆம் பாவகத்தில் மத ஈஷோ, மத பாவகம் என்று சொல்லும் பொழுது அது 7ஆம் பாவகத்தை குறிக்கும். எனவே மத ஈஷோ என்பதால் அது 7ஆம் பாவகாதிபதி. துர்பலோ யதி, ஒருவேளை பலம் குறைந்து இருந்தால், நீச்சராசி கதோ வா அபி, நீச்சராசியில் இருந்தால், தாரணாசம் வாழ்க்கை துணையின் இழப்பு, பிரிவு அல்லது அழிவு. எனவே இந்த நாசம் என்பதற்கு வெவ்வேறு விதமாக நாம் பொருள் கொள்ள முடியும். வினிர்திஷேத் சொல்லப்பட வேண்டும்.
களத்ரநாதே 7ஆம் பாவகாதிபதி, ரிபு நீச்ச சம்ஸ்தே, ரிபு அல்லது ரிபு என்பது 6ஆம் பாவகம், நீச்ச சம்ஸ்தே என்றால் நீச்ச ராசியில் இருத்தல், மூடோ அத்வா, மூடோ என்பதற்கு நாம் அஸ்தங்கமாதல் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே அது அஸ்தங்கமாகி இருந்தாலோ, பாப்ப நிரீட்சிதேவா, பாவரின் பார்வை பெற்றிருந்தாலோ, களத்திரபே 7ஆம் பாவகம், பாப்பயுத்தே பாவர் சேர்ந்திருக்க, ச திருஷ்டே பார்க்கப்பட்டால், களத்திரஹானிம் வாழ்க்கை துணையின் இழப்பு, பிரிவு அல்லது அழிவு, பிரவதந்தி சந்தக ஞானிகள் சொல்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே இந்த 17 மற்றும் 144 என்ற இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டும் சொல்ல வருகின்ற கருத்து என்பது கிட்டத்தட்ட ஒரே போன்று இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்லோகத்தின் கட்டமைப்பு என்பது முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 3 ஸ்லோகங்களும் சேர்ந்து என்ன சொல்ல வருகின்றன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த 16வது ஸ்லோகம் என்பது ஒரு மிகவும் எளிமையான ஒரு பொருளை நமக்கு விளக்குகிறது. எனவே 7ஆம் பாவகம் அல்லது அதன் அதிபதி 7ஆம் பாவகாதிபதி இந்த இரண்டுடன் இயற்கை பாவர் சேர்ந்திருக்க கணவன் அல்லது மனைவிக்கு தீமை என்பது நடக்கும் என்று சொல்லலாம். எனவே இயற்கை பாவர் அதிபதியுடனோ அல்லது அந்த பாவகத்திலோ இருக்கும் பொழுது தீமை என்பது சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக அந்த பலம் குறைந்து இருந்தால் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த பலம் குறைந்திருந்தால் என்பதை அந்த 7ஆம் பாவகாதிபதி பலம் குறைந்திருந்தால் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது அந்த இயற்கை பாவர் பலம் குறைந்திருந்தால் என்பதாகவும் நாம் சிந்திக்கலாம். எனவே இது இயற்கை பாவர் பலம் குறைந்திருக்கிறதா அல்லது இந்த 7ஆம் பாவகாதிபதி பலம் குறைந்திருக்கிறதா என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனவே இப்பொழுது சமஸ்கிருத ஸ்லோகங்களை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சிலர் இந்த இப்பொழுது நிர்பலேச்ச விசேஷத்தக என்று சொல்லும் பொழுது அந்த நிர்பல என்ற சொல் இதற்கு சற்று முன்பாக வந்த பெயர் சொல்லை அதனுடன் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். எனவே பாபகிரக சமன்விதே என்பது அந்த நிர்பலே என்பதற்கு சற்றே முன்பாக வந்தது. அந்த தத்பதவ் என்ற 7ஆம் பாவகாதிபதி என்பது அந்த பாபகிரக சமன்விதைக்கும் முன்பாக வந்துவிட்டதால் அந்த பாபகிரக சமன்விதை என்பது நிர்பலே என்பதுடன் பொருந்தி அந்த பாபகிரகம் பலம் குறைந்திருக்க என்பதாக பொருள் கொள்ளலாம். அல்லது வேறு சிலர் இந்த தஸ்ய நிர்பலே என்பதால் அந்த தஸ்ய என்பது அந்த தத்பதவ் அல்லது களத்திரே என்பதுடனே பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதால் 7ஆம் பாவகாதிபதி பலம் குறைந்திருந்தால் என்பதாக ஒரு சிலர் சொல்கிறார்கள். எனவே இதையும் நாம் இந்த அதிபதி பலம் குறைந்திருக்க வேண்டுமா அல்லது அந்த பாப கிரகம் பலம் குறைந்திருக்க வேண்டுமா என்பதை நாம் ஜாதகங்களில் தேடினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக பலம் குறைந்து இருத்தல் அதனுடன் பாப தொடர்பு என்பது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 17ஆம் ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால், 7ஆம் பாவகாதிபதி 6, 8, 12ஆம் பாவகங்களில் பலம் குறைந்து இருந்தாலோ அல்லது நீசராசியில் இருந்தாலோ அந்த அமைப்பு வாழ்க்கை துணையின் இழப்பு, பிரிவு அல்லது அழிவு போன்றவற்றை தரும் என்பதாக சொல்கிறது. எடுத்துக்காட்டாக மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் கன்னியில் இருப்பது என்பது நீசராசியில் இருக்கும். எனவே அது 6ஆம் பாவகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படி இருக்கும் பொழுதோ அந்த சுக்கிரனுக்கு பலமும் குறைந்திருந்தால் அது வாழ்க்கை துணையின் இழப்பு, பிரிவு போன்றவற்றை தரும் என்பதாக நாம் இங்கு பேச முடியும். அதே போல 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் போன்றவற்றையும் நாம் இங்கு சிந்தித்து பார்க்க முடியும். இது அந்த 17ஆம் ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்து. இந்த 144ஆம் ஸ்லோகம் கணேசத் பாட்டக் அவர்களுடைய நூலில் பார்க்கும் பொழுது 7ஆம் பாவகத்தில் 7ஆம் பாவகாதிபதி 6ல் இருத்தல், அந்த 6ஆம் பாவத்தில் இருந்து அது நீசமாகியோ அஸ்தங்கமோ அல்லது பாவரின் பார்வையோ பெற்று இருந்தால் அந்த 7ஆம் பாவகமும் பார்வர் சேர்ந்திருக்க அல்லது பாவரால் பார்க்கப்பட்டால் என்பதாக இந்த 8 மற்றும் 12 அந்த ஸ்லோகம் பேசவில்லை. 6ஆம் பாவகத்தில் இருந்து
பலம் குறைந்திருந்தல் அல்லது வலிமை குறைந்திருத்தல் என்ற விதமாக நீசமாக்கியோ அஸ்தங்கமோ அல்லது பாவர் சேர்க்கையோ பெற்று பாவகமும் பாதிக்கப்பட்டிருக்க அப்பொழுது இந்த வாழ்க்கை துணையின் இழப்பு, பிரிவு, அழிவு போன்றவை நேரிடும் என்பதாக இந்த 144ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த முக்கியமான வேறுபாடு 6, 8, 12 என்று பொதுவாக 17ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. 6ஆம் பாவகத்திற்கு இது போன்ற தன்மை என்பதாக இந்த 144ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. இதுவும் பெரும்பாலானவர்கள் இந்த விதிகள், இந்த பக்கத்தில் நாம் பார்த்த விதிகளை நன்கு அறிந்தவர்கள். எனவே இதில் புதிதாக நாம் புரிந்து கொள்ள எதுவும் இல்லை. எனவே இது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு விளக்கமே. அடுத்து நாம் ஸ்லோகம் 18 மற்றும் 147 இவை இரண்டையும் பார்ப்போம். இந்த இரண்டு ஸ்லோகங்களும் வெவ்வேறானவை, ஒரே பொருளை பேசவில்லை. கலத்திரஸ்தானகே சந்திரே ததீஷே விய ராசிகே காரகோ பலஹீனஸ்ச தார சௌக்கியம் ந வித்யதே பாரியாதிபே நீச்ச கிரகேச்ச பாபே பாபர்க்ஷே வா பகு பாபயுக்தே क्लीबे ग्रहे सप्तम राशि संस्थे तस्योदयांसे द्विकलत्र सिद्धिः. கலத்திரஸ்தானகே 7ஆம் பாவகத்தில் சந்திரே சந்திரன் இருந்து ததீஷே தத ஈஷே என்பதாக புரிந்து கொண்டு அந்த 7ஆம் பாவகாதிபதி விய ராசிகே 12ஆம் பாவகத்தில் இருக்க. எனவே 7ஆம் பாவகத்தில் சந்திரன் இருக்க வேண்டும், 7ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். காரகோ காரகன், எனவே இதை சுக்கிரன் என்று நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது தாரகாரகன் என்பதையும் கணக்கில் கொண்டு ஜாதகத்தில் அது குறைந்த பாகை பெற்ற கிரகம் என்ற தாரகாரகனையும் இங்கு கணக்கில் கொள்ளலாம். பலஹீனஸ்ச பலம் குறைந்து இருக்க. தார சௌக்கியம் மனைவியின் அல்லது கணவனின் உடல் நலம். எனவே இந்த சௌக்கியம் என்பதை நாம் உடல் நலம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம், அல்லது அந்த மனைவி அல்லது கணவனால் பெற வேண்டிய இன்பம் என்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். ந வித்யதே இல்லாமல் போகும் என்பதாக அந்த 18ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. 147ஆம் ஸ்லோகம் பாரியாதிபே 7ஆம் பாவகாதிபதி நீச்ச கிரகே ஒரு நீச கிரகமாக இருந்து, எனவே 7ஆம் பாவகாதிபதி நீசம் பெற்றிருந்து ச பாபே அல்லது அது இயற்கை பாவராக இருக்க வேண்டும். எனவே 7ஆம் பாவகாதிபதி ஒரு நீச கிரகமாக இருக்க வேண்டும், அல்லது 7ஆம் பாவகாதிபதி ஒரு இயற்கை பாவராக இருக்க வேண்டும், அல்லது பாப அக்ஷேவா ஒரு இயற்கை பாவரின் ராசியில் இருக்க வேண்டும். பகு பாப யுக்தே அல்லது பல பாவர்களுடன் இணைந்திருக்க வேண்டும். கிளீபே கிரகே ஒரு அலிகிரகம். எனவே பராசரர் இந்த 3ஆம் அத்தியாயத்தில் கிரகங்களை பற்றி பேசும் பொழுது அலிகிரகம் அல்லது ஆண் பெண் தன்மை இரண்டும் கலந்த கிரகம் என்று சொல்லும் பொழுது புதன் அல்லது சனி என்ற இரண்டையும் பேசியிருந்தார். எனவே கிளீபே கிரகே என்றால் புதன் அல்லது சனி. சப்தம ராசி சம்ஸ்தே 7ஆம் பாவகத்தில் இருக்க. தஸ்ய உதய அம்சே, தஸ்ய என்றால் அதன், உதய அம்ச என்றால் லக்னம், ஆனால் அம்ச லக்னம். எனவே இந்த இடத்தில் அம்சம் என்பதை நவ அம்சம் என்பதாக நாம் புரிந்து கொண்டு அதன் உதய அம்சத்தில் இருக்க, நவாம்சத்தில் உதய லக்னத்தில் இருக்க. கலத்திர சித்திகி 2 களத்திர அமையும் அல்லது 2 வாழ்க்கை துணைகள் அமையப்பெறும் என்பதாக அந்த 147ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. முதலில் நாம் இந்த 18ஆம் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அது மிகவும் எளிதான ஒன்று. 7ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்து 7ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்க, களத்திரக்காரகன் பலம் குறைந்து இருக்க, கணவன் அல்லது மனைவிக்கு உடல் நலம் அல்லது கணவன் மனைவியால் கிடைக்க வேண்டிய சுகம் என்பது இல்லாமல் போகும் என்பதாக அந்த 18ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 7இல் சந்திரன் இருத்தல் என்பது 7இல் சந்திரன் இருந்து 7ஆம் பாவகாதிபதி 12இல் இருத்தல். எனவே அந்த 12இல் ஆட்சி, உச்சம் போன்றவற்றில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது போன்று தன்மை இருந்தாலும் இந்த ஸ்லோகம் அதற்கு விதிவிலக்கு என்பது தரவில்லை.
7 சந்திரன் இருந்து 7ஆம் பாவகாதிபதி 12 இருக்க காரகனும் பலம் குறைந்திருக்க, இந்த காரகன் என்பதை நீங்கள் சுக்கிரன் என்று எடுத்தாலும் சரி அல்லது தாரகாரகன் என்று சொல்லப்படுகின்ற கிரகத்தையும் நீங்கள் கணக்கில் கொள்ளலாம். பலம் குறைந்திருக்க கணவன் அல்லது மனைவியால் கிடைக்க வேண்டிய இன்பம் என்பது இல்லாமல் போகும். எனவே இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகம். இந்த 147 என்ன சொல்ல வருகிறது என்று பார்க்கும் பொழுது 7ஆம் பாவகாதிபதி அதனுடைய நிலை என்பதை இந்த ஸ்லோகம் பேசுகிறது. எனவே 7ஆம் பாவகாதிபதி நீசம் அடைந்திருக்கலாம், அல்லது ஒரு இயற்கை பாவராக இருக்கலாம், அல்லது அது இயற்கை பாவரின் ராசியில் இருக்கலாம், அல்லது பல இயற்கை பாவர்களுடன் இணைந்து இருக்கலாம் என்பதாக 4 விதமான தன்மைகள். எனவே நீசமடைந்திருத்தல், இயற்கை பாவரின் வீட்டில் இருத்தல், இயற்கை பாவரின் அதுவே இயற்கை பாவராக இருக்கலாம், அல்லது பல இயற்கை பாவர்களுடன் இணைந்திருக்கலாம். நீசம் அல்லது பலமாக இருக்கிறது 7ஆம் பாவகாதிபதி, நீசம் அடையவில்லை, ஷட்பலம் மிகுதியாக பெற்றிருக்கிறது என்றிருந்தாலும் பல பாவர்களுடன் இணைந்திருக்க, செவ்வாய் ராகு கூடவே சனியின் பார்வை என்பதாக பல பாவர்களுடன் இணைந்திருக்க, கூடுதலாக ஒரு நிபந்தனை என்னவெனில் ஒரு அலி கிரகம் 7ஆம் பாவகத்திலோ அல்லது நவாம்ச லக்னத்திலோ இருக்க. எனவே தஸ்யோதயாம்சே என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நவாம்சத்தில், எனவே இது திருமணம் பற்றிய பதிவு என்பதால் நாம் நவாம்சத்தில் இதை பார்க்கலாம். ஆனால் இது நவாம்சம் என்பதாக இது சொல்லப்படவில்லை, அம்சே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இப்பொழுது சஷ்டி அம்சம் போன்ற அம்சத்திலும் இந்த விதியை பயன்படுத்த முடியும். எனவே அந்த அம்ச லக்னத்தில் புதன் அல்லது சனி இருக்க அவருக்கு 2 வாழ்க்கை துணைகள் அமையும். எனவே அந்த கிளீபே கிரகே சப்தம ராசி சம்ஸ்தே என்பதாக சொல்லப்பட்டிருப்பதால் அது ராசியிலும் புதன் அல்லது சனி 7ஆம் பாவத்தில் இருக்கலாம், அல்லது அம்சத்தில் லக்னத்தில் இருக்க வேண்டும் என்பதாக இருந்தால். எனவே இந்த 7ஆம் பாவகாதிபதி பாவர் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். கூடுதலாக 7ஆம் பாவகத்தில் புதன் சனி அல்லது நவாம்ச லக்னத்தில் புதன் சனி என்ற இதன் ஒன்று இருக்க அவருக்கு 2 வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் இதை நாம் நவாம்சத்துடன் சஷ்டி அம்சம் போன்ற வர்க்கங்களிலும் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக இது திருமணம் என்பதால் நவாம்சத்தில் இதை நிச்சயம் பார்க்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சென்ற பக்கத்தில் நாம் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 147ஆம் ஸ்லோகமாக பார்த்த அதே ஸ்லோகம் சற்றே வேறுபட்ட வடிவில் 19வது ஸ்லோகமாக திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருக்கிறது. சப்தமேஷே ஸ்வ நீச்சஸ்தே பாப அர்க்ஷே பாப சம்யுதே சப்தமே கிளீவ ராசியம்ஷே த்விபாரியோ ஜாதகோ பவேத். சப்தமேஷே 7ஆம் பாவகாதிபதி, ஸ்வ நீச்சஸ்தே தன் நீச்ச வீட்டில் இருந்தால், பாப அர்க்ஷே பாப கிரகத்தின் ராசியில் இருந்தால் வீட்டில் இருந்தால், பாப சம்யுதே பாப கிரகங்களுடன் கூடியிருந்தாலோ, சப்தமே 7ஆம் பாவகத்தில் அல்லது 7ஆம் பாவகம், கிளீவ ராசியம்ஷே, கிளீவ என்ற சொல்லுக்கு ஆண் பெண் 2 தன்மையும் கொண்ட அல்லது அலி என்பதாக சொல்லலாம், அந்த ராசி அல்லது அம்சத்தில் இருந்தால், த்விபாரியோ 2 வாழ்க்கை துணைகள் அல்லது 2 மனைவிகள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, ஜாதகோ பவேத் கொண்ட ஜாதகராக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே சென்ற பக்கத்திலும் பார்த்த ஸ்லோகம் என்பது கிட்டத்தட்ட இதே பொருளை தான் பேசியது, ஆனாலும் வேறுபாடு என்பது இருக்கிறது. முதலில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். 7ஆம் அதிபதி நீச வீட்டில், பாப கிரகத்தின் வீட்டில் அல்லது பாவருடன் சேர்ந்து இருந்து, இந்த 7ஆம் பாவகம் புதன் அல்லது சனியின் ராசி அல்லது அம்சத்தில் இருந்தால், எனவே 7ஆம் பாவகம் ராசி சக்கரத்தில் புதன் அல்லது சனியின் வீட்டில் இருக்கலாம். அப்படி இல்லையெனில் நவாம்சத்தில் 7ஆம் பாவகம் புதன் அல்லது சனியின் வீட்டில் இருக்கலாம் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே
புதன் அல்லது சனியின் வீடு என்று சிந்திக்கும் பொழுது தனுசு லக்னமாக இருக்கலாம் அல்லது மீன லக்னமாக இருக்கலாம் ராசி அல்லது நவாம்சத்தில். அதே போல சனியின் வீடு என்று சிந்திக்கும் பொழுது கடக லக்னமாக இருக்கலாம், அப்படி இல்லையெனில் சிம்ம லக்னமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் 7ஆம் பாவகம் புதன் அல்லது சனியின் வீட்டில் இருக்கும். எனவே இது ராசியில் இருக்கலாம் அல்லது நவாம்சத்தில் இருக்கலாம் அல்லது இரண்டிலும் இருக்கலாம் என்பதாக இந்த இரண்டாவது நிபந்தனை சொல்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது, கூடுதலாக 7ஆம் அதிபதி நீசம் பட்டிருக்கலாம் அல்லது பாவரின் வீட்டில் இருக்கலாம், இயற்கை பாவரின் வீட்டில் இருக்கலாம், அப்படி இல்லையெனில் பாப கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கலாம். எனவே இந்த 2 நிபந்தனைகளும் பொருந்தி இருந்தால் அவருக்கு 2 மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாக சிந்திக்கலாம். எனவே இந்த சொல்லப்பட்ட விதிகளில் எவ்வளவுக்கு எவ்வளவு பொருந்தி இருக்கிறதோ அல்லது எத்தனை பொருந்தி இருக்கிறதோ அதற்கேற்ப இந்த பலன் என்பது உறுதிப்படும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த 147ஆம் ஸ்லோகம் கிட்டத்தட்ட இதே தன்மைதான் பேசியது. அந்த 7ஆம் அதிபதி நீச வீட்டில், பாப கிரகத்தின் வீட்டில், அதே போல பல பாவர்களுடன் சேர்ந்திருத்தல் என்பதாக பேசியது. இந்த பல பாவர்கள் பகுபாப யுக்தே என்பதாக சொன்னது. ஆனால் இங்கு பல பாவர்கள் என்பதாக சொல்லாமல் பாப கிரகங்களுடன் சேர்ந்திருக்க என்பதாக இந்த ஸ்லோகம் பேசுகிறது. ஆனால் அந்த 147ஆம் ஸ்லோகத்தில் லக்னம் அதாவது ராசி கட்டத்தின் 7ஆம் பாவகம் அல்லது நவாம்ச லக்னம் என்பதாக அந்த ஸ்லோகம் சொன்னது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் 7ஆம் பாவகம் ராசி அல்லது அம்சத்தில், இரண்டிலுமே 7ஆம் பாவகத்தை இந்த ஸ்லோகம் பார்க்க சொல்கிறது. ஆனால் சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த அந்த ஸ்லோகம் ராசியில் 7ஆம் பாவகம் அல்லது நவாம்ச லக்னம் உதயோம்ச என்பதாக அந்த ஸ்லோகம் பேசியது. எனவே ராசியில் 7ஆம் பாவம், நவாம்சத்தில் லக்னம், இது போன்ற இருதன்மை கொண்ட ராசி என்பதாக அந்த ஸ்லோகம் பேசியது. எனவே இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே தன்மையை பேசினாலும் வேறுபாடு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த 7ஆம் அதிபதி பாவர் தொடர்பு பெற்று பலம் குறைந்திருந்து லக்னம் அல்லது 7ஆம் பாவகம் ராசி மற்றும் நவாம்சத்தில் இது போன்ற புதன் அல்லது சனியின் வீட்டில் இருத்தல் என்பது இந்த 2 வாழ்க்கை துணைகள் அமைய ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதையும் நாம் ஜாதகங்களில் தேடி பார்த்தால் மட்டுமே இதனுடைய பயன்பாடு என்பது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் குறிப்பாக இதில் ஒரே ஒரு விதி மட்டும் பொருந்தி இருக்கிறது என்று நாம் சொல்லி இதை புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த ஜாதகம் சொல்வது போல 7ஆம் பாவகம் ராசியிலும் புதன் அல்லது சனியின் வீட்டில் இருக்கிறது, நவாம்சத்திலும் புதன் அல்லது சனியின் வீட்டில் இருக்கிறது என்றால் இந்த விதி உறுதிப்படுகிறது. இரண்டில் ஏதேனும் ஒன்றில் மட்டும் இருக்கிறது என்றால் அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியாது. எனவே இதில் எத்தனைக்கு எத்தனை பொருந்தி வருகிறதோ அவ்வளவு இந்த விதி உறுதிப்படும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 20 மற்றும் 21 இந்த பக்கத்தில் பார்ப்போம். இதே வரிகள் 167, 168 மற்றும் 169ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியாக திரு தாரச்சந்திர கிரிதாரிலால் அவர்களுடைய நூல்களில் காண கிடைக்கிறது. இந்த 167வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு வரி மட்டுமே இருக்கிறது. பொதுவாக ஸ்லோகங்கள் 2 அல்லது 3 வரி கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த 167வது ஸ்லோகம் ஒரே ஒரு வரியை மட்டுமே கொண்டிருக்கிறது. ஆனால் இதே 4 வரிகள் தான் அந்த நூலிலும் இருக்கிறது. அதே போல கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலின் 148 மற்றும் 149வது ஸ்லோகமாக இந்த 2 ஸ்லோகங்களும் இருக்கின்றன. கலத்ரஸ்தானகே பௌமே சுக்ரே ஜாமித்ரகே ஷனௌ லக்னேஷே ரந்திரராசிஸ்தே கலத்ர த்ரயவான் பவேத் த்விஸ்வபாவகதே சுக்ரே சோச்சே தத் ராசி நாயகே தாரேஷே பல சம்யுக்தே பகுதார சமன்விதக. இந்த 2 ஸ்லோகங்களும் பல திருமணங்கள், 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்ற தன்மையை பேசுகின்றன. கலத்திரஸ்தானகே 7ஆம் பாவகத்தில் பௌமே செவ்வாய், சுக்ரே சுக்கிரன். எனவே 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் என்ற 2ம் இருக்க, ஜாமித்ரகே
7ஆம் பாவகத்தில் சனி இருக்க, லக்னேஷே லக்னாதிபதி ரந்திர ராசிஸ்தே 8ஆம் பாவகத்தில் இருக்க, கலத்திரத்ரயவான் 3 மனைவிகள் கொண்டவராக பவே அவர் இருப்பார் அல்லது ஆவார். அடுத்ததாக த்விஸ்வபாவகத்தே உபய ராசியில் அல்லது உபய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் சுக்கிரன் இருக்க, ஸ்வோச்சே அதன் உச்ச வீட்டில் தன் உச்ச வீட்டில் தத் ராசி நாயகே அந்த சுக்கிரன் இருக்கின்ற ராசியின் அதிபதி இருக்க, தாரேஷே 7ஆம் பாவகாதிபதி பல சம்யுக்தே பலம் பெற்று இருக்க, பகுதார பல வாழ்க்கை துணைகள், சமந்திதக பெற்றவராக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த 2 ஸ்லோகங்களும் என்ன பேசுகின்றன என்பதை நாம் தேடி பார்ப்போம். 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருவரும் இணைந்திருத்தல் என்பது அந்த முதல் நிபந்தனை. எனவே 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் எனும் பொழுது இதை நாம் ராசியில் மட்டும் பார்க்காமல் நவாம்சத்திலும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனவே ராசி மற்றும் நவாம்சத்தில் இரண்டிலுமே இருந்தால் இந்த விதி உறுதிப்படுகிறது என்பதாக நாம் சிந்திக்கலாம். எனவே 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தாலோ என்பதாக அந்த முதல் 3 சொற்கள் பேசுகின்றன. கலத்திரஸ்தானக்கே பௌமே சுக்கிரே. இரண்டாவதாக ஜாமித்ரகே சனவ் 7ஆம் பாவகத்தில் சனி இருக்க, லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்க, லக்னேஷே ரந்திர ராசிஸ்தே. எனவே இது 2 விதமான விதிகளை பேசுகிறது. கலத்திரஸ்தானக்கே பௌமே சுக்கிரே என்பது முதல் விதி. 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு விதி. இரண்டாவதாக ஜாமித்ரகே சனவ் 7ஆம் பாவகத்தில் சனி இருந்து லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பதாக அந்த 2 விதமான தன்மைகள் பேசுகின்றன. எனவே லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தில் சனி இருந்து லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கும் 3 வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் பேசுகிறது. எனவே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது காமத்தை அதிகப்படுத்தி தரும் என்பதை நாம் பார்த்தோம் பதிவுகளில். எனவே அது ராசியிலோ அல்லது நவாம்சத்திலோ அல்லது இரண்டிலுமோ 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருக்கும் பொழுது அதிக வாழ்க்கை துணைகள் 3 என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அல்லது 7இல் சனி இருந்து லக்னாதிபதி 8இல் இருக்கும் பொழுது அவருக்கு 3 வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது உபய ராசியில் சுக்கிரன் இருக்க, எனவே கன்னி, அதே போல மிதுனம், தனுசு அல்லது மீனத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் இருக்கின்ற ராசியின் அதிபதி உச்ச வீட்டில் இருந்தால், எனவே புதன் அல்லது குரு என்பது உச்ச வீட்டில் இருக்கும் பொழுது அந்த 7ஆம் பாவகாதிபதியும் பலம் பெற்றிருக்க, எனவே இது எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், 7ஆம் பாவகாதிபதி பலம் பெற்றிருக்க அவருக்கும் பல வாழ்க்கை துணைகள் அமையும். எனவே இப்பொழுது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது, எனவே உபய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது. புதன் உச்சமாக இருக்கிறது, எனவே புதனும் அங்கேயே இருக்கிறது. அதே போல எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க, எனவே பலம் பெற்று மட்டுமே இருக்க என்று மட்டுமே சொல்கிறது. எனவே ஷட்பலம் மிகுந்திருக்க என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி உச்சம் என்பதெல்லாம் அவஸ்தை என்பதாக பராசரர் சொல்கிறார், அதை பலம் என்பதாக அவர் பேசவில்லை. எனவே பலம் பெற்றிருக்க என்றால் ஷட்பலம் தேவையான அளவு இருக்க அல்லது தேவைக்கும் அதிகமாக இருக்க. எனவே ஷட்பலம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அதை பற்றி மேலும் பார்ப்போம். எனவே இப்படி பலம் பெற்றிருக்க அவருக்கு பல வாழ்க்கை துணைகள் அமையும். அதே போல எடுத்துக்காட்டாக இன்னொரு விளக்கம் என்று பார்க்கும் பொழுது மீனத்தில் சுக்கிரன் இருக்க, சுக்கிரன் உபயராசியில் இருக்கிறது, அதன் அதிபதி எனவே குரு கடகத்தில் இருக்க, 7ஆம் பாவக அதிபதியும் பலம் பெற்றிருக்க பல வாழ்க்கை துணைகள் அமையும். அதே போல சுக்கிரன் என்பது தனுசில் இருக்கிறது, அதன் அதிபதி குரு கடகத்தில் இருக்கிறது. அதுபோல சுக்கிரன் என்பது மிதுனத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த அமைப்பு என்பது ராசியில் அமையாது. எனவே சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கும் பொழுது புதன் உச்சம் பெற முடியாது ராசியில், ஆனால் இந்த அமைப்பு நவாம்சத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நவாம்சத்தில் இது போன்ற அமைப்பு, எனவே சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கும் பொழுது புதன் கன்னியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நவாம்சத்தில்.
எனவே நவாம்சத்தில் இது போன்ற தன்மை இருந்தாலும் இந்த விதி என்பது செயல்படும் என்பது என்னுடைய கருத்து. பராசரர் இதை தெளிவாகவே பல இடங்களில் சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது. எனவே இது போன்று ராசியிலும் நவாம்சத்திலும் இந்த தன்மை பொருந்தியிருந்தால் நிச்சயமாக அதை சொல்லலாம். அல்லது ராசியிலோ அல்லது நவாம்சத்திலோ இருந்தால் மற்ற கருத்துக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி சுக்கிரன் உபயராசியில் இருந்து அதன் அதிபதி, அந்த ராசியின் அதிபதி உச்சம் பெற்று 7ஆம் பாவக அதிபதி தேவையான ஷட்பலம் பெற்று இருக்க அவரும் பல வாழ்க்கை துணைகள் பெற்றவராக இருப்பார். எனவே இது எத்தனை வாழ்க்கை துணை என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை. பகுதார சம்பந்திதக என்று சொல்வதால் பல வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாகவே இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த பக்கத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் 2க்கும் மேற்பட்ட வாழ்க்கை துணைகள் என்ற தன்மையை பேசுகின்றன. இந்த ஸ்லோகத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பக்கத்தில் வாழ்க்கை துணையின் உடல் நலம் அல்லது வாழ்க்கை துணையால் கிடைக்கப்பெறுகின்ற இன்பம் என்பதை நாம் பார்த்தோம். அதே போல ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் எந்த விதமாக அமையும் என்பதையும் இந்த பக்கத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் பேசின. எனவே இப்பொழுது இந்த பல திருமணங்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது சுக்கிரன் என்பது உபயராசியில் இருக்க அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும், அல்லது அதிபதி பலம் குறைந்து இருக்க இந்த 7ஆம் பாவகமோ அல்லது லக்னமோ நவாம்ச லக்னமோ அல்லது நவாம்சத்தில் 7ஆம் பாவகம், ராசியில் 7ஆம் பாவகம் போன்றவை இந்த புதன் அல்லது சனியின் ராசிகளில் இருக்க வேண்டும் என்பதாக இந்த 2 விதிகள் பேசின. எனவே சுக்கிரன் பலம் பெற்று இருக்கலாம், சுக்கிரன் உபயராசிகளில் இருக்கலாம், அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும், அல்லது அதிபதி பலம் குறைந்து பாவர்கள் தொடர்பு என்பதாக இருக்க வேண்டும். ஆனால் நவாம்ச லக்னம், நவாம்ச 7ஆம் பாவகம் அல்லது ராசியில் 7ஆம் பாவகம் புதன் சனியின் தொடர்பில் அல்லது புதன் சனியின் ராசிகளில் இருக்க வேண்டும் என்பதாக அந்த ஸ்லோகங்கள் சொன்னன. இது போன்ற தன்மைகள் இருந்தால் பல திருமணங்கள் என்பதாக இந்த பக்கத்தில் நாம் பார்த்த, இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்களை ஒரு எளிய புரிதலாக மனதில் வைத்துக் கொள்ள முடியும். அதே போல அந்த அதிபதிக்கு பாவர் தொடர்பு, பாவத்திற்கு பாவர் தொடர்பு போன்றவை எல்லாம் அந்த வாழ்க்கை துணைக்கு உடல்நல குறைபாடுகள் போன்றவை இருக்கும் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த விதிகள் சில இந்த உடல்நல குறைபாடும் பல திருமணங்களிலும் ஒரு சில ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இது இந்த வாழ்க்கை துணைக்கு உடல்நல குறைபாட்டால் விரைவில் மறைந்து பிறகு 2ஆம் திருமணம் என்பதை கூட இந்த 2 விதிகளுக்கும் இடையே உள்ள ஒப்புமை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது பிரிவால் வருகின்ற பல திருமணமா அல்லது வாழ்க்கை துணை இறந்து பிறகு வருகின்ற திருமணமா என்பதை ஜாதகத்தின் மற்ற தன்மைகளை வைத்து ஆராய்ந்தால் மட்டுமே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த விதிகளை நாம் மீண்டும் ஒரு முறை அசை போட்டு பார்த்தால் இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வருகின்ற கருத்து என்பது நமக்கு தெளிவாக புரிப்படும் என்று நம்புகிறேன். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இதனை அடுத்து மீண்டும் இன்னும் 3 பதிவுகள் இந்த அத்தியாயத்தில் வர இருக்கின்றன. என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோராசாஸ்திரம் என்ற மிகவும் ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.